மருந்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மருந்தாகும் உணவுன்ற வகையில் நாம் இன்னைக்கு மரவள்ளி கிழங்கை பயன்படுத்தி குழந்தைகளுக்கு விருப்பமான ஒரு ஸ்நாக் தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: வேக வைத்த மரவள்ளி கிழங்கு, கடலை மாவு, பொடியை நறுக்கிய கேரட், பீன்ஸ், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகுத்தூள், உப்பு, கொத்தமல்லி இலை, புதினா இலை, நெய், கறி மசாலா பொடி. மரவள்ளி கிழங்கு நமக்கு இந்த சீசனில் அதிகமாக கிடைக்கக்கூடியது. இந்த மரவள்ளி கிழங்கு பார்த்தோம்னா நிறைய மாவு சத்து இருக்கிறது. வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி மரவள்ளி கிழங்கு சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அவர்களுக்கு வெயிட் கெயினுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் குழந்தைகளுக்கு நல்ல எனர்ஜி தரக்கூடிய ஒரு போஷாக்கான ஒரு உணவு இந்த மரவள்ளி கிழங்கு. அவர்கள் விளையாட போகும் பொழுது நம்ம மரவள்ளி கிழங்கை வேக வச்சு அப்படியே கொடுத்தோம்னா சில நேரம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு விதவிதமாக அதை பயன்படுத்தி நம்ம ஸ்நாக் பண்ணி கொடுக்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு கட்லெட் அல்லது வடை எப்படி வேணாலும் சொல்லலாம், அது தயார் பண்ண போகிறோம். அதே போல் மரவள்ளி கிழங்கை பயன்படுத்தி நம்ம பாயசம், கஞ்சி, இது போன்ற உணவு, சூப் எல்லாமே கூட தயார் பண்ணலாம். இது குழந்தைகளுக்கான ஸ்நாக்குன்றதுனால நான் ஃபுல்லாகவே நெய்யில் தான் தயார் பண்ண போகிறேன். நம்ம வேணும்னா நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் பயன்படுத்திக்கலாம். அதே போல் நான் எங்கே பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணலை. பிரெட் க்ரம்ஸ், அரிசி மாவு இதெல்லாம் அவங்கவுங்க விருப்பப்படி நம்ம அடிஷ்னலாக வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். மரவள்ளி கிழங்கு தோல் சீவிட்டு உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம், மசிச்சு வச்சுருக்கோம். ரொம்ப அதிகமாக குழகுழன்னு வேக வைக்காமல் மீடியமாக குக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கெட்டியாக பசைஞ்சு வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா பொடியாக அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இதோட வெங்காயம், வெங்காயம் சேர்த்து கொஞ்ச நேரம் வெங்காயம் வதங்கினதும் நம்ம இஞ்சி சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. வெங்காயம் வதக்கும் போது நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கினோம்னா சீக்கிரம் வதங்கிடும். நம்ம எப்போவுமே சமையலுக்கு கல்லுப்பு பயன்படுத்துறது நல்லது. தூளுப்பு வேணும் அப்படின்னா கல்லுப்பை எடுத்து நம்ம சட்டியில் இட்டு வறுத்துடணும். இரும்பு சட்டி அப்படி இல்லைன்னா மண் சட்டியில் இட்டு வறுத்துட்டு கொஞ்சமாக அது கூட நம்ம முருங்கைக்கீரை அந்த மாதிரி ஏதாவது சேர்த்து வறுத்துட்டு அந்த உப்பை நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அது சுத்தி ஆகிடும். நம்ம சால்ட்டாக அதை பயன்படுத்திக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்டானதும் நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்க பீன்ஸ் சேர்த்துக்கலாம். அதோட கேரட். நம்ம நார்மலாக கட்லெட் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு பயன்படுத்துவோம். அதற்கு பதில் நம்ம இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ண போகிறோம். அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் கடலை மாவு பயன்படுத்துகிறோம். இதோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வேணும்னா கொஞ்சமாக மிளகாய் சேர்த்துக்கலாம், மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தோம்னா கடலை மாவு நம்ம சேர்க்குறோம். கடலை மாவு நல்ல ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸாக இருக்கும், குழந்தைகளுக்கு எனர்ஜி தரக்கூடிய ஒரு சோர்ஸாக இருக்கும். நெய் சேர்க்கறதுனால நமக்கு தேவையான ஃபேட் அதிலிருந்து கிடைச்சிடும். வளரும் குழந்தைகளுக்கு எல்லாமே கொஞ்சம் ஹை கேலரி இருக்கக்கூடிய ஃபுட்டாக நம்ம கொடுக்கறது நல்லது. ஃபைபர் எப்படி கொடுக்கணுமோ அதே மாதிரி கேலரிஸ் நல்லா இருக்கக்கூடிய ஃபுட்டும் கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு விளையாடுறதுக்கான தேவையான எனர்ஜி கிடைக்கும். லோ எனர்ஜியாக இருக்கும்பொழுது குழந்தைங்களுக்கு படிக்கிறது கூட ஞாபகம் இருக்காது. அவர்களுக்கு தேவையான போஷாக்கு உணவில் இருந்தால் மட்டும்தான் அவர்களால் படிக்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியும், நல்லா பர்ஃபார்மும் பண்ண முடியும். இந்த கிழங்குல அதிக அளவு புரதச்சத்து இருக்கிறதுனால இது அவர்களுக்கு இமீடியட்டாக எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு சோர்ஸாக இருக்கும். உப்பு சேர்த்துக்கலாம். இதோட காரத்துக்காக நான் மிளகு பொடி சேர்க்குறேன். கொஞ்சமாக கறி மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இதில் பட்டை, லவங்கம், மிளகு, சீரகம், ஏலக்காய், பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வேணும்னா இது கூட மிளகாய் தனியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். கடற்பாசியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பொடி இதோட சேர்த்துக்கலாம். நம்ம சாட் மசாலா, கரம் மசாலாவுக்கு பதில்
வீட்டிலேயே இந்த மசாலா தயார் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தயார் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மிளகு பொடிக்கு பதில் நம்ம மிளகாய் பொடியோ அல்லது மிளகாயோ யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க இந்த மரவள்ளி கிழங்கு இதோட சேர்த்துடலாம். குழந்தைங்களுக்கு இந்த மரவள்ளி கிழங்கு கொடுக்கும்பொழுது இது நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், வயிறை நிரப்பக்கூடியதாகவும் இருக்கும், அதே சமயத்தில் அவர்களுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும், செரிமானத்தை தூண்டக்கூடியதாகவும் இருக்கும், வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றும். இது மரவள்ளி கிழங்கு பொடிக்கு வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய தன்மை இருக்குது. குறிப்பாக பெருங்குடலில் ஏற்படக்கூடிய புண்களை ஆற்றும், மலச்சிக்கல் ஏற்படாமல் அந்த ஸ்டூல் பல்க் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஏஜெண்ட்டாக இது இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதோட கடைசியாக கொஞ்சம் ஆறுனதும் கடலை மாவு சேர்த்து நம்ம பிசைஞ்சிடலாம். இதோட நம்ம கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு கொஞ்சமாக சேர்க்கணும், நிறைய சேர்த்துட்டோம்னா இது வடை டேஸ்ட் வந்துடும். பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக புதினா, கடலை மாவு, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் சேர்த்து பிசைஞ்சிடலாம். கை வச்சு பிசைஞ்சிடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டோம். இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துடணும். நம்ம ஒரு வாழை இலையில கொஞ்சமாக நெய் தடவிக்கிட்டு, நெய்க்கு பதில் நம்ம கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம். இந்த மாவை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி தட்டிடலாம். வடை தட்டும்போது போல் தட்டிக்கலாம். நமக்கு பிடிச்ச ஷேப்பில் அதை நம்ம தட்டிடலாம். ஏற்கனவே எல்லா பொருட்களும் வெந்து இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சாலே போதும். எண்ணெயில் பொரிச்சு எடுக்காமல் நம்ம தவாவில் தோசை தவாவிலே போட்டு எடுத்துடலாம். இதில் நம்ம ஜஸ்ட் கேரட் பீன்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம விருப்பத்திற்கேற்ப பீட்ரூட், கேபேஜ் இதெல்லாம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாழை இலையில் நம்ம தட்டி எடுத்து வச்சிடலாம். தவா சூடானதும் கொஞ்சம் நெய் தடவிடலாம். நம்ம இதோட டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வெண்ணெய் கூட பயன்படுத்தலாம், இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த தட்டி வச்சுருக்க இந்த மரவள்ளி கிழங்கு வில்லைகளை தவால இட்டு பொரிச்சிடலாம். கொஞ்சமாக மேலே நெய் தடவிடலாம். இது மேலே நம்ம சீஸ் துருவி போட்டு கூட கொடுக்கலாம். நம்ம தவாவில் குக் பண்ணும்போது இந்த மாதிரி வாழை இலையில் மூடி வச்சு சமைச்சோம்னா சீக்கிரம் குக் ஆகிடும். வாழை இலையோட மனமும் அதோட மருத்துவ குணமும் அதில் சேர்ந்து வரும். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நம்ம கடையில் விற்கிற மசாலா பொருட்கள்லாம் யூஸ் பண்ணாமல் வீட்டிலையே மசாலா தயார் பண்ணோம்னா அது அல்சர் ஏற்படுத்தாமல் இருக்கும், காரம் அதிகமாக இருக்காது. இப்போ இது நல்லா கிறிஸ்பியாக குக் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
மரவள்ளிக்கிழங்கு கட்லெட் இப்போ தயாராகிடுச்சு. மரவள்ளிக்கிழங்கு கட்லெட்டில் பார்த்தோம்னா நமக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் இது எல்லாமே இருக்குது. இது தவிர நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால குழந்தைகளுக்கு தேவையான மினரல்ஸ் மற்றும் விட்டமின்ஸும் இருக்கும். மரவள்ளிக்கிழங்குலேயே பொட்டாசியம் சத்து, சோடியம் சத்து, மெக்னீஷியம் சத்து, இரும்பு சத்து போன்ற சத்துக்களும் அதே போல் அதிக அளவு கால்சியம் சத்தும் இருக்கிறதுனால அவர்களுக்கு எலும்புக்கு பலம் தரக்கூடிய ஒரு உணவாக இது இருக்கும். நேயர்களே, நாம் இன்னைக்கு மருந்தாகும் உணவுன்ற வகையில் மரவள்ளிக்கிழங்கு கட்லெட் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்தோம். மேலும் இது போன்ற குறிப்புகளை தெரிந்து கொள்ள மருந்து டிவியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக், வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவல்லி.